தஞ்சாவூர் மாவட்டம் வண்டாரவடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையின் கட்டமைப்பு, சுகாதாரம், ஆய்வகம், கழிவறை வசதி, நோயாளர் படுக்கை வசதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை அவர் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாபநாசம் தொகுதி அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் டயாலிசிஸ் சிகிச்சைக்காக மக்கள் தஞ்சாவூர், கும்பகோணம் செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் பாபநாசம் அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் மையம் அமைக்க முயற்சி எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பாபநாசம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலே உள்கட்டமைப்பு வசதிகள், சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் மருத்துவ வசதிகள் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த வகையிலெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்ற வகையிலே தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பாபநாசத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை தற்போது பார்வையிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு புதிய கட்டிடம் தேவை இருக்கிறது என்பதை இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தற்போது சொல்லியிருக்கிறார்கள். அதனை குறித்து ஆவண செய்வது குறித்தும் நிச்சயமாக ஆலோசிக்க இருக்கிறோம்.